வணக்கம் and welcome to the show Chai with Celebrity with me Pavitra. இன்னைக்கு வரப்போற கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சூப்பர் ஸ்டாரா கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தாரு. தமிழ்லயும் வந்து சூப்பரான படத்துல எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஜோவியலா இருப்பாரு, பார்க்கவே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா வந்து இருப்பாரு. யாரை பத்தி சொல்றேன்னு ஏதாவது கெஸ் பண்றீங்களா நீங்க? எதுக்கு வெயிட்டிங்? Let's welcome the very smart and versatile actor. இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, எனக்கும் தெரியுது. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான், எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மெயின்டைன் டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஓகே. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் என் ஹார்ட்டை வந்து பியூராக வச்சுப்பேன். ஸோ மனசில் வந்து அழுக்கு எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஆஹா, ஸோ அகத்தின் அழகு முகத்தை தெரியும் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அந்த பழமொழிக்கு ஏற்ற பர்சன் நீங்கள் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2022 எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? 2022 ஆக்சுவலி நான் வெல்கம் பண்ணது என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெம்பர்ஸ் கூட எல்லாமே. ஓகே. ஜூம் மீட்டிங். ஸோ ஜூம் மீட்டிங்கில் வந்து அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்தியாவில் எனக்கு ஃபேமிலியான என் ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்களோட தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். நைஸ். அண்ட் ஜெய் ஆகாஷ் சார் வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன்? ரொம்ப சைலண்டாக சாதுவாக இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, பட் நிஜத்துலேயே நீங்கள் இவ்வளோ சாது தானா இல்லாட்டி பயங்கர அரட்டையா? நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகிட மாட்டேன், பழக ஆரம்பிக்க மாட்டேன், டைம் எடுக்கும். ஓகே, பார்த்துட்டு எக்ஸாமின். ஓகே, திஸ் ஓகே, உங்கள்கிட்ட பேசலாம். அப்படிலாம் எக்ஸாம்லாம் இல்லை, அவங்க வந்து என்ன வெல்கம் பண்ணாங்கன்னா நான் அப்புறம் டக்குன்னு ஃப்ரீ ஆயிடுவேன். ஓ, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பார்த்தோன்னா வெல்கம் பண்ணணும்னா அப்படியே ஃப்ரீ ஆயிடுவேன். ஆமாம், வெல்கம் பண்ணாமல் இப்படி முறைச்சேன்னா நீங்கள் முறைச்சிருப்பீங்க. முறைக்க மாட்டேன், பேசாமல் வந்துடுவேன். அப்படியே நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் ஷோ முடிச்சிருப்பாங்க. ஓகே, நைஸ். அண்ட் ஜெய் ஆகாஷ் இந்த நேம் வந்து சினிமாக்காக வச்ச பேரா இல்லை நிஜமாலே உங்கள் பேர் வந்து ஜெய் ஆகாஷா? என்னுடைய ரியல் நேம் ஜெய் சதீஷ். ஜெய் சதீஷ். எனக்கு ஆகாஷ்னு பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார். ஸோ ரோஜாவனம் படத்தில் நான் செகண்ட் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்க ஹோம் ப்ரொடக்ஷன் கவிதாலயா. ஸோ கே பாலச்சந்திரன் சார் வந்து எனக்கு ஆகாஷ்னு பேர் வச்சார். அந்த ஆகாஷ்ன்ற பேரோடு தான் நான் தெலுங்கில் என்ட்ரி ஆனேன். ஸோ தெலுங்கில் வந்து ஒரு 30 படம் நான் ஹீரோவாக பண்ணது எல்லாமே ஆகாஷ்ன்ற பேரில் தான். மறுபடியும் நான் தெலுங்கில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணி சூப்பர் ஹிட்டான ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி தமிழில் பண்ணாங்க. அப்போ நான் இங்கே என்ட்ரி ஆகும்போது இங்கே ஒரு ஆகாஷ் இருந்தார். ஸோ கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக அந்த ஆகாஷுக்கு முன்னாடி என்னுடைய ரியல் நேம் அதுலேருந்து ஜெய்யை சேர்த்துக்கிட்டேன். ரியலும் இருக்கு, ரீலும் இருக்கு, அது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் ஜெய் ஆகாஷ். நைஸ். அண்ட் ரொம்ப இது முன்னாடி கொஸ்டின் தான், பட் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் வந்து உங்களை டெலிவிஷன்ல பார்த்துருக்காங்க, பட் நீங்க வந்து ஒரு சூப்பர் டூப்பர் மூவி ஆக்டர்லேருந்து நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, எப்படி வந்தீங்க இந்த ஃபீல்டுக்கு? பை ஆக்சிடென்ட்பா அது வந்து நான் அப்படியே போயிட்டு இருந்தேன், அப்படியே இழுத்து போட்டுட்டாங்க அந்த மாதிரியா, இல்லை நான் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு முடிவில் இருந்தீங்க? நடிச்சா ஹீரோன்னு இல்லை, டான்ஸ் பண்ணணும். பிரபுதேவா சார் மாதிரி டான்ஸ் பண்ணணும். ஸோ லண்டனில், ஆமாம், லண்டனில் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். எங்க லண்டன்லயா? லண்டன்ல. ஆமாம், நான் வளர்ந்து ஃபுல்லாக லண்டன் தான். ஸோ அப்போ நீங்கள் அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேசுவீங்களா? அதான் வரும், நான் இங்கிலீஷ் பேச அந்த ஆக்சன் தான் வரும். பட் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து சிலருக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து 18 years ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் சேஞ்ச் அ லாட் நவ். ஸோ டான்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் எனக்கு 18 years ஆனோன்னா ஒரு திவாலி ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ அப்போ என்னென்னா எல்லாருமே சூப்பராக இருக்க, பொதுவாக மாதிரியே டான்ஸ் பண்ணுற, ஹீரோ மாதிரி இருக்க, ஆக்ட் பண்ணணுன்னு ஆசையை தூண்டி விட்டாங்க. ஓ, அதுதான் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க, நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்னு. அது வரைக்கும் ஆமாம், அவங்க ஆசை தூண்டினோடனே நான் இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் போய் என்ன பண்ணேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு ஹோலியில் வர்றப்ப சுவாசினி மணியத்தின் மூலமாக எனக்கு ரோஜாவனத்தில் சான்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே. ஆனால் அது டிபிக்கல் பேரண்ட்ஸில் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பட் எஜுகேஷனை முடிச்சுடு அப்படிங்கிற மாதிரி. நைஸ். அண்ட் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில், பட் உங்களோட தமிழில் வந்து மலையாளம் கொஞ்சம் அப்படி வருமே, வந்துட்டு இப்படி பாஞ்சு போகுமே, அது எப்படி? புரியலை. நிறைய பேர் என்ன என் பர்சனாலிட்டியும் நான் பேச தமிழை வச்சு மலையாளம் சொல்லி கேட்பாங்க. புரட்சி தலைவரை கேட்குற மாதிரி. புரட்சி தலைவரும் எப்படின்னா பிறந்தது வந்து இலங்கையில், கண்டி, தெரியுமில்ல உங்களுக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தது கண்டி.
நான் பிறந்தது கிளம்பல. ஓகே. ஸோ தெரியலை, மேபி ஒரிஜினல் மலையாளிஸாக இருக்கலாம். நீங்கள் மலையாள மூவிஸ்லாம் ஃபியூச்சரில் பண்ணுற இன்னும் நிறைய பண்ண ஐடியா இருக்கா? ஒரு படம் பண்ணியிருக்கேன், மலையாளத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரோஜாவனம் பண்ணிவிட்டு நான் தெலுங்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் அப்போ ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் மலையாளத்தில் ஹீரோவாக பண்ணிச்சேன். நான் பெரிய படம் ஒன்று பண்ணேன், பிக் டைரக்டர் பிக் ஆர்டிஸ்ட் கூட, ஒன்றாம் ராகம்னு சொல்லி ஒரு பெரிய ஆக்ஷன் படம். நான் இப்போ ஆக்ட் பண்ணும்போது கூட எல்லாருமே ஒரு பழைய ஹீரோ ஜெயின் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ண சொன்னாங்க. பார்த்தா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் தெலுங்கில் ஒரு படம் பண்ணி அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தெலுங்கில் செட்டில் ஆகிட்டேன். ஓகே. ஸோ மலையாளத்தில் வந்து ஒரு படம் மட்டும் ஹீரோ பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் நிறைய மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பக்கா கேரளத்து பெண்குட்டி இல்லை, ஆண்குட்டி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து ஜெய் ஆகாஷ் சார் வந்து ஃபியூச்சரில் பார்க்க முடியும்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இப்போ நான் பண்ண தமிழில் பண்ண படங்கள் ராமகிருஷ்ணா, ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு ஹீரோ, அப்புறம் அமுதே ஒரு நல்ல ஒரு லவ் பாய், குருதேவான்ற படம் மட்டும் ஒரு உதார் ரவுடியாக பண்ணியிருப்பேன். அப்போவே பண்ணேன், எல்லாமே பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல தமிழில். நான் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய படங்கள் தான், எல்லாமே பெரிய டைரக்டர். அகத்தியன் சார் கூட வந்து ராமகிருஷ்ணா, எழில் சார் கூட அமுதே, அப்புறம் செவ்வேல் அது நான் ஹீரோவாக பண்ணேன். அதில் ராஜ்கரன் சார் வந்து எனக்கு அப்பா பண்ணிப்பார், எல்லாமே பெரிய படம். ஆனால் அது எல்லாமே பெரிய ரீச் கிடைக்கல. என்னை பார்த்தா இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ராமகிருஷ்ணாவில் அந்த சாங்லாம் கொஞ்சம் பெரிய சக்ஸஸ். அப்புறம் ராமகிருஷ்ணா வந்து அடிக்கடி ஜேடிவ்லாம் போடுவாங்க, அதனால ஒரு ரீச் இருந்துச்சு. அந்த ராமகிருஷ்ணா தவிர பெருசாக ரீச் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் நான் இப்பயும் போட்டுட்டு தான் சார் இருக்கும் உங்கள் ஃபேன்ஸ்க்காகலாம். நல்ல ரீச் இப்போ ஆக்சுவலி முதல்ல இருந்தோட இப்போ பயங்கர ரீச். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து நிறைய ரோல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ நான் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே என்னென்னா, ஒரு சீரீஸ் பண்ணேன், அதில் வந்து எனக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன் எப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோவுக்கு கிடைச்ச ரெக்கக்னிஷன். ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா நிறைய ஃபேன்ஸ், ஸோ அவங்க எல்லாமே என்னை வந்து நிறைய மாஸான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க படம் அமைச்சர். ஸோ அதில் எப்படின்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங் முடித்த ஒரு ஹீரோ வந்து அமைச்சர் ஆகுது, உள்துறை அமைச்சர், அதாவது ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஹோம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த கொள்ளை கற்பழிப்பு எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டுறான், என்ன பண்ணுறான். அப்போ அவன் லைஃப்பில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காக்கையில் எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லைஃப்பில் வந்து ஒரு லவ் எபிசோடு, அது மாதிரி ஒரு அதிரடியான மினிஸ்டர் அவரோட லைஃப்பில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அது ரொம்ப வித்தியாசமாக மாசாக இருக்கும் எனக்கு அந்த படம். அதுக்கப்புறம் மாமரம். ஓகே, மாமரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, பட் அதுதான் படமா? மாமரம், ஆமாம். அதாவது அதே ஒரு என்னடா யாருமே வைக்காத டைட்டில். நானே யோசிக்கிறேன், மாமரம். ஓகே, அது ஒரு மரம் தான். சரி, படத்தோட பேரு மாமரம். ஆமாம், மாமரம். ஸோ அது வந்து அதில் ஒரு ரீசன் இருக்குது. அந்த மாமரம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் ஹீரோக்குன்றதுக்கு அவனுடைய லவ் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த மாமரத்தை பேஸ் பண்ணி. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் எனக்கு. ஏன்னா அதில் படத்தோட பிகினிங்கில் அந்த மாமத்துக்கு கீழே வந்து ஒரு புத்தி சுவாசம் இல்லாத ஒரு மென்டலி ரிட்டார்டடான ஒரு கேரக்டரில் வந்து ஹீரோ இருப்பான். அவனுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அவன் ஏன் அங்கே இருக்கான்றது. அந்த ரீசன் என்னன்றது ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும். ஸோ எனக்கு எப்போ கொஞ்சம் வித்தியாசமான ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ஆக்டிங் வைஸ் பிகினில் வந்து விக்ரம் சார் பண்ணார்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை வந்து இதில் மாமரத்தில் வந்து கொஞ்சம் நான் பண்ணியிருப்பேன் அந்த லைவில். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் கேரக்டருக்காக நான் ஒரு 10 kg வெயிட் கம்மி பண்ண இருந்துச்சு அதுக்காக. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ லைவுக்கும் ஃப்ளாஷ்பேக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு. ஸோ அந்த படம் மாமரம். அதுக்கப்புறம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா மாயவேட்டை. மாயமாக வேட்டை பண்ணுறான். என்னென்னா ஹீரோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு, பாம்பு அட்டாக்ல கண்ணு போயிடும். ஸோ அந்த கண் தெரியாதவர் வந்து எப்படி ஒரு பொண்ணை காப்பாற்றுவார். ஸோ அதுக்கு அது இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு ட்ரைனிங் எடுத்திருந்தா நிறைய படம் வந்துருக்கு, விக்ரம் சார் கூட படத்தில் பண்ணியிருப்பாரு, தாண்டவம் நினைக்கிறேன். அதில் வந்து அவர் கண்ணு தெரியாது ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார். ஆனால் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு சப்போர்ட் ஒன்று இவருக்கு கிடைக்கும் ஹீரோவுக்கு. அது என்னன்றதான் சஸ்பென்ஸு. ஸோ அது ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆமாம். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் மாயவேட்டை. சூப்பர். ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏகப்பட்டது உங்கள் பைப்லைனில் இருக்குது. டக்குன்னு ரிலீஸ் ஆனோடனே நாங்கள் உங்களை டக்குன்னு பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில். வி ஆர் வெயிட்டிங் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீ பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கேம்னா, நீங்கள் வந்து ஒரு டீயாக வந்து சூஸ் பண்ணி குடிக்கணும். அல்ல நான் அப்புறம் கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வந்து தப்பா இல்லை ஆன்சரே பண்ணல, நான் இல்லை ஸ்கிப் அப்படி பாஸ்ன்ட்டிங்கன்னா பாவக்காய் டீ. ரொம்ப மிக கசப்பான ஒரு டீ. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? சரி, க்ரீன் டீ. க்ரீன் டீ. நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து டீ இருக்கும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, கரெக்டா? ஆனால் இதுக்குள்ளே டீ கிடையாது. என்ன இருக்குல்ல? டன்டடாயின், இதுக்குள்ளே டீ கிடையாது, இதுக்குள்ளே கேள்வி இருக்கு. ஓஹோ. நீங்க வந்து என்ன நினைச்சிருப்பீங்க, எல்லா டீயும் குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா? பயந்துட்டேன், என்னடா இவ்வளோ டீ என்ன சாப்பிட என்ன போகுதுன்னு சொல்லி. அதுதான் அந்த பானிபூரி சேலஞ்ச் மாதிரி டீ சேலஞ்ச் நினைச்சிட்டீங்க நீங்க. ரொம்ப நாளா இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, பட் அந்த கேரக்டர் பண்ணவே இல்லை அப்படின்னா அது என்ன கேரக்டர்? நாயகன் படத்தில் வந்து கமல் சார் பண்ண மாதிரி ஒரு யூத்லேருந்து அப்புறம் வந்து ஏஜ்ட் அந்த கேரக்டர் அது பண்ணணும்னு ஆசை எனக்கு. நீங்க வந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிறதுலேருந்து ஃப்ளாஷ்பேக் பண்ணியிருக்கீங்க, பட் யூத்லேருந்து ஏஜ்ட். ஆமாம், அந்த பரிமாணம் ஏஜ் கேப். அதாவது இப்போ நான் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் நாயகனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 60 இயர்ஸ். ஸோ அந்த வேரியேஷன் பண்ணணும்னு ஆசை. நைஸ். அப்போ சீக்கிரமாக உங்களை அந்த ஒரு கேரக்டரில் பார்க்கலாம்ல? இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆஹா, எப்படி? அப்பா மகன் இது. ஸோ அது நிறைய நான் நினைக்கிறேன். நான் சூப்பர் சூப்பர், வி ஆர் வெயிட்டிங். ஓகே, அடுத்ததான் எந்த ஃப்ளேவர் சூஸ் பண்ண போறீங்க? அடுத்ததா மின்ட் டீ. இப்போ ஒரு படத்தை வந்து நீங்க டைரக்ட் பண்ணணும்னா அந்த படத்துல வந்து யாரை வந்து ஆக்டரா போடுவீங்க? நீங்க நிறைய படத்துல வந்து நடிச்சிட்டீங்க, ஆனா இப்போ ஒரு டைரக்டரா வந்து நீங்க ஒரு ஹீரோ சூஸ் பண்ணணும்னா யார் அது? அஜித் சார். என்ன மாதிரி சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளை நமதே தொடர்பு மாதிரி. ஸோ பிரதர்ஸ். ஸோ அந்த படத்துக்கு வந்து அஜித் சார், அப்புறம் விக்ரம் சார். விக்ரம் சாருக்கு என்ன மாதிரி? அவருக்கு அது அவங்க பிரதர்ஸ், அஜித் விக்ரம் சார் பிரதர்ஸ். ஆஹா, வேற மாதிரி இருக்குமே. ஆமாம். அதுக்கப்புறம் விஜய் சார், தென் விஜய் சேதுபதி. இவங்க விஜய் சேதுபதி இந்த மாதிரி காம்பினேஷன்ல என்னைக்காச்சும் நீங்க ஆக்சுவலா நிஜமாலே நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? இப்போ இல்லை, ஆக்சுவலி என்னுடைய ஆம்பிஷனே நான் ஃபுல்லாக சினிமா தான் இருக்கணும், சாகும் வரைக்கும் சினிமா தான் இருக்கணும். ஸோ இப்போ ஹீரோ ஆக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஆசை. ஸோ ஓகே, இனிமேல் நான் நடித்தது போதும்னதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, நாலேஜபிளாக இருந்தால் போதும். அதுக்கு வந்து நம்ம க்ரீன் டீலாம் குடிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஆமாம், எல்லாம் ஒன்லி பிரெயின் மட்டும் நல்லா வெயிட் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி அதான் சரி, ஒரு ஆக்டிங்கை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணுவேன். ஓ நைஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து 6 லாங்குவேஜஸில் வந்து மூவி வேறு பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். அது ஆக்சுவலி பாம்பே ப்ரொடியூசர் பண்ணாங்க. ஹிந்தி டைட்டில் வந்து ஏக்தா மெயின். ஏக்தா மெயின். ஒரு மெயின் பர்சன். ஆமாம், ஏக்தா மெயின். அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து நாத்தோ நேனு. நாத்தோ நேனு என்னோடு நான். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து ஏன் உயிர் என் கையில். இது வந்து எப்படின்னா ஆக்சுவலி படம் முடிஞ்சே ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ரிலீஸ் பண்ணல. எனக்கு இந்த 3 லாங்குவேஜ் தெரியும். ஆனால் இது இல்லாமல் ஒரே நேரத்துலேயே வந்து நான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி 6 லாங்குவேஜ் பேசும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது பண்ணணும். அது ஒரு பெரிய டஃப்பான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் ஃபுல்லாக நான் மட்டும்தான் த்ரூ அவுட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே தான். பாக்ஸ்குள்ளே? ஆமாம். இப்போ ஒத்த செருப்பில் வந்து பார்த்திபன் சார் பண்ணால அதே மாதிரி வந்து இது நாங்கள் அப்போ பண்ணது. அது ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் ஒரு இங்கிலீஷ் மூவி, பரீடுன்னு ஒரு இங்கிலீஷ் மூவியை இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணாங்க. ஸோ அது ஃபுல் மூவி நான் மட்டும் தான் இருப்பேன். இட்ஸ் 2 hours மூவி, பட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எம்எல்லாம் இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் அந்த பாக்ஸுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு பாக்ஸுக்கு வந்து போட்டு அடித்து வச்சுருவாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த இது. அண்ட் 6 லாங்குவேஜில் பேசி நடித்தது ரொம்ப எனக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் ஈஸி. மற்ற லாங்குவேஜெலாம் ப்ராம்ப்டிங்கில் பண்ணேன். ஆனால் டப்பிங் நீங்கள் கொடுத்துட்டீங்க. நான் டப்பிங் இல்லை. அடுத்ததாக வந்து எந்த டீயை வந்து சூஸ் பண்ணலாம்? அடுத்தது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. மாச்சா. இது வரைக்கும் நான் கேட்டெல்லாம் தெரிஞ்ச டீ தான். மாச்சா, செஞ்சா செய்யறதுக்காக வச்சிருக்காங்க. தெரியாது. இப்போ நான் அது க்ரீன் டீ, இப்போ இந்த லெமன் டீ, இது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ லெமன் டீ தெரிஞ்சதே நம்ம போவோம் இல்லை? எங்கே இருக்குது லெமன் டீ? லெமன் டீங்கிறதுனால எல்லாருக்குமே பிடிக்கும், அது கசக்காதுல்ல. ஸோ இனிப்பாக ஏதாவது கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற பெரிய மைனஸ்னால் என்ன? எங்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ்னால் நான் ஓப்பனாக பேசிடுவேன். ஓ, சட்டுன்னு. ஆமாம், மனசில் எதுவுமே வச்சுக்காமல் பேசிடுவேன். அது வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்கு எதிரிகளை சம்பாதிச்சு கொடுத்துரும். நிறைய பேரோட மனசை கஷ்டப்படுத்துவேன். ஸோ அது வந்து மாற்றிக்கொண்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நிறைய மாற்றிட்டேன் முன்னாடி விட. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எந்த ஃப்ளேவர்? சாக்லேட் போகலாமா? சாக்லேட் டீ எல்லாருக்குமே பிடிச்ச டீ. உங்களுக்கு பிடிக்குமா சாக்லேட்?
பிடிக்கும். ஆனால் இப்போ டயட்டுங்கிறதுனால சாப்பிட முடியாது, பார்க்கவே முடியாது இல்லை? ஒன்ஸ் அ வைல் சீட்டிங் டயட். சீட் டே ஏதாவது வீக்லி ஒன்ஸா? வீக்லி ஒன்ஸ். நைஸ். இது வரைக்கும் நீங்கள் சினிமாலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்னது? சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற தொழிலெல்லாம் நண்பர்கள்னு சொல்லி உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் சினிமாவில் எப்படின்னா ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் வந்து டவுன் ஆகணும். அதான் இந்த சினிமாவோட இது. இப்போ ஒரு ஹீரோ வந்து அப்கமிங்கில் இருந்தால் அந்த டைமில் வந்து டாப்பில் இருக்க ஒரு ஹீரோ வந்து டவுன் ஆவாங்க. ஸோ அதனாலேயே ஒருத்தர் ஜெயிக்கும்போது வந்து இன்னொருத்தர் வந்து சந்தோஷப்பட மாட்டேன்றாங்க. ஸோ இது வேறு தொழிலாம் பெருசாக இருக்காது. இப்போ ஒரு மற்ற பிஸ்னஸில் இருக்கும், பக்கத்தில் பிஸ்னஸ் தான் இதாக இருக்கும். ஆனால் இப்போ வேறு ஒரு ஐடி இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் இது. ஆனால் சினிமாவில் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒருத்தர் ஜெயிச்சா இன்னொருத்தர் வந்து டவுன் ஆகிறதாலேயே அவங்க வந்து அதிகமாக நான் பார்த்த வரைக்கும் சந்தோஷமாக வந்து யாரும் சந்தோஷப்படுறது. ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் தோத்தா தான் வந்து சந்தோஷப்படுறாங்க நிறைய பேர். எப்போ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் டவுன்ஃபால் வரும். ஆமாம், அதை தான் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அந்த வெற்றி தான் வந்து எல்லாத்தையுமே நினைக்குது சினிமாவில். ஃப்ரெண்ட்ஸுன்னு இருப்பாங்க. இப்போ நான் இங்கே விட நான் தெலுங்குல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனந்தம்ன்ற படம் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி. அதாவது அப்போவே வந்து அது சில்வர் ஜூப்ளி மூவி 25 crores கலெக்ட் பண்ணி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ என்னுடைய டேட்டுக்காக பார்த்திங்கன்னா அப்படி டெய்லி ரூம் வாசலில் ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ் அப்படியே சூக்கர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து படம் பண்ணது எல்லாமே யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான். இப்போ நான் எவ்வளோ பணம் கேட்டால் கூட கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட நான் என்ன ஃபீல் பண்ணேன், எனக்கு அந்த தெலுங்கு மொழி தெரியாது, யாருமே தெரியாது. அப்படின்னு நான் ஒரு படம் நடித்து அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சுன்னா அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதை வச்சு நான் கஷ்டப்படம் ஹெல்ப் பண்ணலான்னு. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க நான் படம் பண்ணேன். பெருசாக பணத்தை கூட அந்த டைம் வந்து நான் 1 கோடி கேட்டால் கூட கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட் ஆனோடனே என்னுடைய குரு எனக்கு பேர் வச்சது கே பாலச்சந்திரன் சார் தான். ஸோ அவருடைய பிளெஸிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வந்து அவருடைய பிளெஸிங் எடுத்தேன். ஸோ அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஆகாஷ் இப்போ உன் படம் வந்து தெலுங்கு சூப்பர் ஹிட் ஆகிருக்கு, நீ இந்த டைமில் வந்து பிடிச்சது வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்து டிமாண்ட் பண்ணாத, அவங்களுக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ நீ அதை மட்டும் பிடிச்சது வந்து நீ இது பண்ணிக்கன்னு. ஸோ என் படம் ஃபஸ்ட் சூப்பர் ஹிட் ஆனோடனே நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க, ஒரு பெரிய டைரக்டர் டீம் வந்தாங்கன்னா எவ்வளோ சம்பளம் வேணா நீங்கள் சொல்லுங்கள் சார்னா. இப்போ அவன் 5 லட்சம் பண்ணான். இப்போ எனக்கு ஆனந்தம் படத்துக்கு அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சம்பளமே 1.5 லட்சம், புது ஹீரோ. ஸோ 5 லட்சம் ஓகே இப்போ சொல்லிட்டு நடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்களாவே டிமாண்டுக்கு ஏற்ற டக்குன்னு 25-30 வரைக்கும் கொண்டு வந்தாங்கல்ல, 30 lakhs வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே நேரம் வேறொரு ஹீரோ ஆனந்தம் படத்தை விட ஒரு பிலோ ஆவரேஜ் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஹீரோ வந்து 1 கோடி கேட்டாங்களாம். ஸோ நான் வந்து கேட்கவே இல்லை. நான் என்னென்னா பாலச்சந்திரன் சார் சொன்னார் வந்து நீ டிமாண்ட் பண்ணக்கூடாது, அவங்களே கொடுப்பாங்கன்னும் போது அவ்வளோத்துக்கு பண்ணேன். அப்புறம் ஒரு பிடிச்ச கஷ்டப்படும் போது வந்து நான் வந்து இப்போ பணம் கொடுக்காட்டி ஷூட்டிங் போக வரலாம். இப்போ நான் எப்படி பண்ணேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் படமே அந்த ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் பண்ண ஃபர்ஸ்ட் படமே ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது டைரக்டரு. என்னுடைய அந்த ஆனந்தம் பட டைரக்டர் ஸ்ரீனு வைட்லா டைரக்டராகவும் நான் ஹீரோவாகவும் ஒரு பெரிய படம் சொந்தம் படம் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் என் டேரக்டருக்கு என்ன சொன்னேன், சார் நான் வந்து இந்த படம் சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயில் ஆகுது தெரியாமலே ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து எனக்கு புக் பண்ணிட்டாங்க. அந்த படத்துக்கு வந்து நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், 50,000 rupees அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அப்போ எனக்கு சம்பளம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதே 3.5 lakhs. ஆனால் இப்போ வந்து என்னோடய டிமாண்டுக்காக அவங்க வந்து 30 lakhs வரைக்கும் வந்துட்டாங்க சம்பளம். ஆனால் நான் இல்லை நான் இவங்களுக்கு தான் படம் பண்ணணும், ஏன்னா அவங்க வேர்டு கொடுத்துட்டேன், பண்ண சொல்லி வேர்டு கொடுத்துட்டேன், நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அவங்க தான் பண்ணியான்னு சொல்லி நான் பண்ணேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஏன் டேரக்டரோட நான் படம் பண்ணாமல் பெரிய சம்பளத்துக்கு கூட போகாமல் எக்ஸ்ட்ராவாக சம்பளம் கூட கேட்காம நான் அவங்ககிட்ட வந்து 3 லட்சத்துக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 50,000 rupees அட்வான்ஸ் வாங்கி சொல்லி படம் பண்ணேன். என் தொழில்மேல சத்தியம், நான் வணங்குற முருகமேல சத்தியம், இதான் அவங்க பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தை வந்து நான் நடித்து கொடுக்குறேன் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு. அவங்க படம் ஆரம்பிச்சிடும் 1 lakh கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2 lakhs வந்து கொடுக்கவே இல்லை, பேலன்ஸ் 2 lakhs வந்து அவங்க தர வேண்டிய 2 lakhs எனக்கு தரவே இல்லை. இதுவும் இல்லாமல் அவங்க தெரியல நான் வந்து பயங்கர பிஸியாக இருக்கேன், நிறைய படங்கள் புக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எங்கிட்ட ஒரு நாள் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க, சார் எங்களுக்கு இந்த படம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் டைட்டாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 lakhs நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருவேன். நாங்கள் சரி ஓகே இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்கிறது, அவங்க கண்ணு முன்னாடியே வந்து எனக்கு கொடுத்துட்ருக்காங்க படத்துக்கு. ஸோ ஓகேன்னு சொல்லி நான் 2 lakhs அவங்க கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி தந்தாங்க, இந்த சேட்டலைட் ரைட்ஸ் சொல்லுவாங்க அந்த டைம். அதை நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நாங்கள் கட் பண்ணி பார்த்தா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்க வந்து அந்த படத்தை வந்து அந்த டைம், ஏன்னா ஆனந்தம் படம் 25 crores
கலெக்ட் பண்ணோன்னா அடுத்த படம் தான் இந்த படம் நீ துவச்சப்பன் இந்த படம். ஸோ அந்த படத்தை வந்து 10 கோடிக்கு வித்துட்டாங்க. ஆனால் அவங்க எனக்கு அந்த 2 lakhs கூட தரவே இல்லை. அடப்பாவிகளா 2 lakhs கூட தரவும் இல்லை. ஸோ அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு நான் வந்து தெலுங்கில் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் ஃப்ரீயாக நடித்து என் கையால் ஒரு 50,000 ரூபா கொடுத்த மாதிரி. இப்போ மற்ற ஹீரோனை என்ன பண்ணுவான் வந்து இப்போ அந்த படம் வந்து அக்செப்ட் பண்ணது இந்த ஆனந்தம் படம் சூப்பர் ஹிட் ஆகுமா என்று தெரியாமலே அக்செப்ட் பண்ணேன். ஸோ சம்பளம் ஜாஸ்தியாக கேட்பான், நான் சம்பளம் ஜாஸ்தியாக கேட்கல. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓஹோ இவன் ரொம்ப நல்லவன், இவன் ரொம்ப அதாவது இப்போ சொல்ல போகிற டைம் பத்தாது. அதாவது எல்லாமே நான் தெலுங்கில் பண்ண ஒவ்வொரு படம் படத்தோட பேர் சொன்னால் மட்டும் தெரியும். நீ துவச்சப்பானி என்ற படத்துக்கு பண்ணாங்க, அப்புறம் மனசு தோன்ற படத்துக்கு பண்ணாங்க. மற்ற படம் இல்லை, வேறு படங்கள்லாம் ஒவ்வொரு விஷயமா இருக்கும். அதாவது நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அதில் ஒரு டேரக்டருக்கு மட்டும், ஒரு தெலுங்கு டேரக்டருக்கு மட்டும் நான் அந்த படத்தில் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது, ஏன்னா இந்த நீ துவச்சப்பான படத்தை வந்து எதுவுமே இன்வால்வ் ஆகலை. எப்படின்னா என்னுடைய பாலிசி வந்து எப்படின்னா அஜித் சார்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டார். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும், ஒரு டைரக்டருக்கு தெரியும் எப்படி படத்தை சக்ஸஸ் ஆகுறது, ஒரு பிடிச்சது தெரியும். ஸோ நாங்கள் எதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ட்டு நான் அந்த நீ துவச்சப்பான படத்தில் வந்து எதுவுமே இன்வால்வ் ஆகலை. பணமும் கேட்கல. என் மேனேஜர் வந்து சொன்னால் கூட சும்மான்ட்டுருவேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக ஸ்ரேயா போடணும்னு சொன்னாங்க. ஸ்ரேயா இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஒரு புது பொண்ணை போட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா இல்லைன்னு எல்லாமே இது பண்ணிட்டாங்க. என் ஃபேன்ஸே வந்து சார் இந்த மாதிரி ஒரு ஹீரோஸ் நடிச்சா நான் படத்தை பார்க்க முடியாது, நீங்கள் ரொம்ப பிடிக்கும் தெலுங்கு ஃபேன்ஸ். அப்போ பயங்கர கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே சொல்லி அது மாதிரி கடவுள் முடியாது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னென்னா அப்படி சொன்னோன்னா என்ன பண்ணேன்னா அடுத்த படத்துக்கு இந்த மனசு என்ற படத்துக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் அப்போ வந்தோடனே சரி ஓகே ஹீரோனை யாரை ஃபிக்ஸ் பண்ணேன்னா அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணோம் சோனாலி பெந்திரே. அப்போ வந்து தெலுங்குல முராரி மகேஷ் பாபு பண்ணி பெரிய ஹிட் ஆச்சு, காதல் தினமெல்லாம் பண்ணி. ஸோ சோனாலி பெந்திரே ஹீரோயின், அப்புறம் காமெடியனுக்கு வந்து சுனில், அங்கே வந்து அப்போ பீக்கில் இருக்க ஒரு காமெடியன். 2 பேரும் அக்ரிமெண்ட் மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஷூட்டிங் போகிறதுக்கு 1 week முன்னாடி அந்த டேரக்டர் வந்து என் காலில் வந்துட்டான். காலில் விழுந்துட்டாரா? காலில் வந்துட்டு என்ன பண்ணான்னா, சார் உங்கள் டேட்ஸும் சோனாலி பெந்திரே டேட்ஸும் கிளாஷ் ஆகுது. ஓகே, ஸோ உங்கள் டேட்ஸை வந்து நாங்கள் மிஸ் பண்ணால் படம் பண்ண மாட்டேன்ட்டார் ப்ரொடியூசரு. ஸோ இது எனக்கு லைஃப் சார், உங்களுக்கு 10 படம் இருக்குது. அது உண்மை, எனக்கு 10 படம் லைனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 10 படம் இருக்குது, நான் இது எனக்கு லைஃப், இந்த படம் இதை நான் எப்படியா சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். நான் சோனாலி பெந்திரே பதில் ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் போனேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னா அந்த டைமு அந்த டேரக்டரை பற்றி பார்த்தேன். ஏன்னா அந்த டேரக்டரோட லைஃப், அந்த லைஃப்பை நான் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த டேரக்டரை நம்பி சரி ஓகே ஒரு நல்ல ஹீரோயின் போட சொல்லி விட்டேன். கட் பண்ணால் ஷூட்டிங்ஸ் போட்டு போனால் அந்த ஹீரோயின் பார்த்து எனக்கே தெரிஞ்சு நல்லா இல்லைன்னு. ஆனால் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பொண்ணை வந்து என்னால் வந்து அப்செட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து ஒரு பொண்ணை மனுஷனாக கஷ்டப்படுத்த முடியாது. ஸோ நான் வந்து எதுவுமே சொல்லலை, பேச விட்டேன். ஆனால் என் குரு வந்தார் ஸ்ரீனு வைட்டில், ஆனந்த பாடர் வந்துட்டு ஆகாஷ் இந்த பொண்ணு நல்லாவே இல்லை அக்கா சொல்லலை. அங்கேனா அந்த டேரக்டர் சொல்லிட்டார் வந்து அவரோட லைஃபு. ஸோ கேமராவில் வந்து அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்குன்ட்டாங்க. அவ்வளோதான், என்னால் போய் சொல்ல முடியாது. நான் போய் அந்த பொண்ணு நல்லா சொன்னால் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஃபீல் ஆகும், எனக்கு அது வேணாம். எனக்கு ஒருத்தர் மேசை கஷ்டப்படுறது விருப்பமில்லை, கடவுள் மேலே பார்த்து போட்டு பண்ணலாம்னா பண்ண அந்த படம் அந்த பொண்ணு என்ட்ரியாக பிறகு நான் தியேட்டர் போய் பார்க்குறேன், ஹவுஸ்ஃபுல் தியேட்டர்லாம் சும்மா அந்த மாதிரி என்னுடைய சீன்ஸ்லாம் பக்காவாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பொண்ணு என்ட்ரி ஆச்சு, கத்துறாங்க, ஐயோ இது என்ன பொண்ணு நல்லா இல்லைன்னு கத்துறாங்களா, ஓப்பனாக தியேட்டரில் கத்துறாங்க. சத்யம் தியேட்டர் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அமீர்பேட் ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல் தியேட்டரில் என்னுடைய சீன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்கலாம். இந்த பொண்ணு வந்தோன்னா இதாகிட்டாங்க. கரெக்டாக இன்டர்வலில் ஒரு 20 காலேஜ் கேர்ள்ஸ் அவங்க தெரிஞ்சு நான் படம் பார்த்துட்டு இருக்கேன் பாக்ஸில் எல்லாம் வந்துட்டு இதை தான் சொன்னாங்க, சார் நீங்களும் ரொம்ப பிடிக்கும் சார், ஆனால் உங்களை வந்து இந்த மாதிரி ஹீரோஸங்களால் பார்க்க முடியலை. நீங்கள் வந்து நடித்தா ஒரு ஸ்ரேயா, பூமிகா, அப்புறம் சோனாலி பெந்திரே இவங்கெல்லாம் இப்போ ஃபேமஸ். அப்போ அந்த சோனாலி பெந்திரே கேட்ட நான் ஃபிக்ஸ் பண்ணேன், நான் தான் பிடிச்சி சொன்னேன். ஆனால் அந்த டேரக்டருக்காக வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த டேரக்டர் எப்படி அவங்க பார்க்கவே முடியல, ஏன்னா அந்த பொண்ணை வந்து சகிக்கவே முடியல டேரக்டர். ஆனால் என்ன சொல்ல முடியல எனக்கு. ஸோ நான் பேச வந்து என்ன ஆச்சுன்னா அந்த டேரக்டர் வந்து எப்படி பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு ஹீரோயின் நல்லா இல்லைன்னு என்ன பண்ண பார்க்க முடியாது. ஸோ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ் இதாகிடுச்சு, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் கட் பண்ணால் அதே டைரக்டரு அப்புறம் வந்து கோபிச்சந்தை வச்சு ஹீரோவாக வந்து ஒரு படம் பண்ணுறாரு யக்னம். பண்ணும்போது அவர் ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ சொல்லும்போது அந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆனதுக்கு ரீசனே சொல்லலை. அப்போ எப்படி இருந்துச்சு அதான் அப்போ தான் ஃபீல் பண்ணி தான் சினிமான்னு ஃபர்ஸ்ட் தான் பார்த்து. அதாவது அந்த டேரக்டருக்காக வந்து நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ அங்கே என்னாச்சுன்னா அந்த டேரக்டர் வந்து அந்த படம் ஓடலைனா கூட அவருடைய ஒர்க் நல்லா இருந்துச்சு, நல்ல டேரக்டர் தான். பட் ஆனால் அவர் ஒரு ஹீரோ பற்றி திங்க் பண்ணால் தனக்கு ஒரு படம் கிடைக்குன்னு வச்சிருக்கா வழிய என்னை பற்றி திங்க் பண்ணல. அந்த ஒரு படம் ஃப்ளாப் ஆனது எனக்கு அடி வாங்கிச்சு, புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து வேறு தொழிலை விட இங்கே தான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கட் த்ரோட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்காக வந்து எப்படி பேசுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அடுத்த ஃப்ளேவர் பார்த்துடலாமா? என்ன ஃப்ளேவர் இப்போ சூஸ் பண்ணலாம்? சினமன் டீ.
சினமன் டீ பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப நான் செலக்ட் பண்ணுற எல்லாமே அந்த மாதிரி தான். ஹெல்த்தியான டீலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜெயகாஷ் சர்ட்ட மாற்ற முடியாத ஒரு கெட்ட பழக்கம், அதாவது என்னுடைய வீக்னஸ் தான். என்னுடைய வீக்னஸ் நிறைய பேர் சொல்கிறது இதுதான். நான் ஓப்பனாக பேசுறது, அப்புறம் யாராவது உதவின்னு கேட்டால் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா சந்தோஷம் சொல்லுவேன், இல்லை எங்கிட்ட பணம் விட்டுருவேன். ஆனால் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அவங்க போய் சொல்கிறாங்களா இல்லையான்ற டவுட் கூட எனக்கு. நான் சேர்த்துல என் பிஏ கூட கேட்பேன், இப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க, உண்மையாக இருக்குமா? அதாவது அந்த மாதிரி சந்தேகம் இருக்கும். கொடுக்கலன்னா சப்போஸ் ஏன் இதாகிடும், அந்த மாதிரி இதுகள்லாம். இப்போ ஹெல்ப் பண்ணுறது வந்து அது கெட்ட பழக்கமே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். ஏமாறுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது கெட்ட பழக்கம் நான் விடணும்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியலை. இதுதான் நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது மாற்றிக்க அவசியம் இல்லை. ஆமாம், நல்லது தான். எங்கிட்ட பணம் இருக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. க்ளீனாக இருக்கும்ல, சாப்பிட்ற ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இப்போ தான். அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரே கல்ப்ல குடிச்சிட்டாருப்பா. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பாவக்காய் பொரியல் சாப்பிடுவேன், விரும்பி சாப்பிடுவேன். இது வந்து அப்ப நம்ம ராங்கான ஐட்டம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது இதுலயே இருக்கிறதுலே கசப்பான ஒண்ணு வந்து போயிட்டு எடுத்துட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு காட்டுல இருந்து. சரி, அடுத்த ஃப்ளேவர் பார்த்துடலாமா? எது சூஸ் பண்ண போறீங்க? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் தெரிஞ்ச பேரே சொல்லுவோம் அப்படி. ஆமா, மத்தன ப்ரொனவுன்ஸ் பண்ணவே கஷ்டமா இருக்கு. நீங்க அடிக்கடி சொல்ற போய் நான் ஓப்பன் சொல்றேன். இது வந்து மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொய் சொல்லணும்னு வச்சுப்பாங்க. நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். பொய் சொல்லணும்னா ரெண்டு விஷயம் தான் வச்சுருக்கேன். ஒருத்தரோட உயிரை காப்பாற்றணும்னா அதுக்காக நான் பொய் சொல்லணும்னு வச்சுட்ருக்கேன். மற்றது வந்து ஒரு குடும்பத்தோட, அதாவது ஒரு மேரேஜ் லைஃப்பை வந்து காப்பாற்றணும்னு வச்சுங்க. சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஒரு அஃபேரை வச்சுட்டான், தெரியாமல் பண்ணிட்டான் தப்பு. ஆனால் ஒய்ஃப் வந்து கேட்கும்போது அந்த டைம் அந்த ஒரு திருமணத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து போய் சொல்ல இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களோ? இல்லை, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் நான் போய் சொல்லுவேன் வச்சுருக்கேன், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணியிருக்கீங்க அந்த போய் அது அறிமுகம் தெரியும், நிறைய பேர் பண்ணுவாங்கலாம். ஏதாவது ஒரு சின்ன தெரியாமல் வந்து இது ஒரு பொண்ணோட பேசியிருப்பாங்க, ஒரு ஃப்ளர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது வந்து போய் சொல்லி காப்பாற்றுவேன். அது தவிர மற்றபடி சொல்கிறது இல்லை. சத்தியமாக சொல்கிறேன். ஏதாச்சும் இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, ரொம்ப போரிங்காக இருக்கு, அந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும், வேறு வழி இல்லை, அப்போ என்ன சொல்வீங்க? அப்படியே கிளம்புறேன்றீங்களா? அப்போ கூட போய் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஞானஸ்தரா. இல்லை, சீரியஸாக ஷூட்டிங் இருக்குன்னா ஷூட்டிங் சொல்லி போயிடுவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க, போய் சொல்ல மாட்டேன். அடுத்து வந்து என்னது போகலாம்? கார்டமன் டீ. ஹீரோ, டைரக்டர், கோரியோகிராஃபர், அப்புறமா சீரியலையும் வந்துட்டீங்க. அடுத்ததான் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இதான் மூவிஸ் தான் பண்ணுறேன். மறுபடியும் மூவிஸ் பண்ணிவிட்டு சீரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது என்னுடைய ஃபேன்ஸுக்காக. எனக்கு நிறைய ஃபேன்ஸ் எப்படின்னா அவங்க எல்லாமே வந்து யாருமே இல்லாமல் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னை பார்த்து தான் அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி, இப்போ நான் பண்ணிட்டு இருந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் என் ஃபேன் கிளப்ஸுக்கெல்லாம் அழுதுகிட்டு மெசேஜ் போட்டு எனக்கெல்லாம் அது வேணால் என்னை பார்க்காம அவங்களுக்கு இருக்க முடியலைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. ஒரு பாசிட்டிவாக அவங்க ஒரு சோகத்தில் இருக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ண வச்சேன். என்னால் உண்மையாக வந்து எனக்கு சீரியல் பண்ணுறதுக்கு உடம்பாடு இல்லை. ஸோ நான் அந்த லாக்டவுன் தான் பண்ணேன். ஏன்னா மூவிஸ் இருக்குது, நான் முடிக்கக்கூடிய மூவிஸும் நிறைய இருக்குது. நான் ஆக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் இருக்க படங்களும் பண்ணணும். ஸோ அது நான் தான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போ அவங்களுக்காக பண்ணணுன்னு இருக்கேன். என் ஃபேன்ஸ் அவங்க வந்து டெய்லி என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்காக வந்து இப்போ ஒரு சீரியல் பண்ண போகிறேன் இன்னொன்று. அதுக்கப்புறம் வந்து என் மூவிஸ், இவ்வளோ மூவிஸை முடிப்பேன். இதுக்கப்புறம் பண்ணணுன்னா என்னுடைய லட்சியமான இதுதான். அது ஒரு முதியோர் இல்லம், அது எப்படின்னா ஒரு மகிழ்ச்சி இல்லம்னு பேர் வச்சு நிறைய முதியோர்களுக்கு வந்து ஒரு வசதியாக, எல்லா வசதியும் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வசதியாக வீட்டில் இருக்கிற மாதிரியே நல்ல அவங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூம், அட்டாச் பாத்ரூமோட வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஜெய்ஆகாஷ்னு பேர் வச்சிருக்க கூடாது சார், கர்ணன், அது ஜஸ்ட் மாறி போச்சு. ஓகே, அடுத்ததான் என்ன டீ பார்க்கலாம்? மாட்சா, சென்ச்சா, ஹெர்பல் டீ. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்கன்னா எந்த விஷயத்துக்கு பண்ணுவீங்க? ஏதாவது விஷயத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன்னா சினிமாக்காக தான். சினிமாக்காக என்ன வேணா? ஆமாம். உண்ணாவிரதம் அந்த மாதிரி இருக்கணும், டயட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணுவேன். நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். நான் நிறைய தடவை வந்து உடம்பு வந்து ஸ்லிம் ஆகிறதுக்காக பண்ணியிருப்பேன். அதுக்காக எப்படின்னா ஜஸ்ட் வித்தின் 2 months ரெடியூஸ் பண்ணேன். 2 months ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பண்ணியிருப்பேன், பார்த்து தெரியுமா உங்களுக்கு?
அப்படி டோட்டலாகவே இதாக இருப்பேன். இது நானானு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் நான் சொல்லி போங்களேன், விக்ரம் சார் வந்து எனக்கு ரோல் மாடல். இல்லை நீங்கள் பயந்து லைஃப்லேயே ரொம்ப பயந்த விஷயத்த சினிமாக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பாம்பு. பாம்போட நடிச்சிங்களா? நிஜம் பாம்பா? டூப்ளிகேட் வைக்கலையா? பாம்பு பிடிக்கும். அதாவது பாம்புனால எனக்கு பயம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். பட் முதல்லலாம் பாம்புனா பயம். அதான் சின்ன வயசில் அந்த நீயா படம் பார்த்ததுலேருந்து எனக்கு பயம். ஸோ அப்படிப்பட்ட பாம்பை வந்து கையால் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். ஓ நிஜமா? ஏன் அது டூப்ளிகேட் பாம்பு வைக்கலையோ? இல்லை, அது நான் பிடிச்சி தான் ஆகணுன்ட்டாங்க. அது அந்த ஷாட்டுக்கு அது வேற க்ளோஸ் அப் இது நிறைய ஷாட் எடுத்துருப்பாங்களே. ஆமாம், அது கேட்டுள்ள வேற என்ற படத்தில். ஸோ அந்த பாம்பை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப டேரிங்கான பர்சன் தான் போல நீங்கள். ரொம்ப பயந்ததை கூட சினிமாக்காக பண்ணேன். பாம்பு அங்கே டிவியில் பார்த்தாலே நான் மாற்றிடுவேன், பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட வந்து அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணேன். செம செம செம. ஓகே, அடுத்ததான் எந்த ஃப்ளேவர் பார்க்கலாம்? பிளாக் டீ. பிளாக். நீங்கள் வந்து நிறையா படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் ஏன் தான் கமிட் ஆகணும்னு ரொம்ப ஃபீல் பண்ண படம்னா இது நிறைய இருக்கு. ஆக்சுவலி அந்த படத்துலேருந்து நான் வந்து எஸ்கேப் பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். நான் வந்து டேட்ஸ் இல்லை சொன்னால் கூட அந்த படம் பார்த்தீங்கன்னாலே நான் ஒவ்வொரு சீனில் ஒவ்வொரு மாதிரி இருப்பேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் உடம்பு வெயிட் ஏற்றுவேன், வெயிட் இறக்குவேன். அந்த படத்துக்கு வந்து நான் அவாய்ட் பண்ண பார்த்தேன், என்னால் முடியலை. ஒத்திகை ஒரு படம். ஒத்திகை. ஓகே. அது அந்த டேரக்டர் வந்து நான் டேட்ஸ்லன்ட்டேன். ஆனாலும் விடல. அவாய்ட் பண்ணதுக்கு டேரக்டர் சொல்ல முடியல. ஏன்னா என்னோட கேரக்டர் தான் யாரையுமே ஹர்ட் பண்ண பிடிக்காது எனக்கு. அவன் மனசை புண்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து அதை வந்து இது பண்ணேன். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சாரி நண்பா மன்னிச்சுக்க, ஆத்மா சாந்தி அடையணும். அவர் உயிரோடு இல்லை, அந்த டேரக்டர் உயிரோடு இல்லை இப்போ. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, அந்த டேரக்டர் வந்து கூட அந்த டேரக்டர் டேலண்ட்னு இல்லை, அவருக்கு ப்ரொடியூசர் சரியாக இல்லை அந்த டைம். ஸோ ப்ரொடியூசர் சரியாக இல்லாதால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படம் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் நானும் போகும்போது வித்தியாசம் போவாங்க. பார்த்தா ஆர்டிஸ்ட் கூட வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா யார் பணம் கொடுக்குறாங்க வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜெயா கேஷவத்தோட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதில் வந்து பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. அதில் எனக்கு ஃப்ரெண்டாக ஜிஆர்டிவியில் அப்போ ஃபேமஸாக நிற்க மாறன்லாம் நடிச்சிருப்பாரு. அதில் மாறன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு படம் தான் அது. பட் அது என்னால் வந்து ஆமாம், ஆனால் கஷ்டம். அது என் கேரக்டர் தான். என்னால் வந்து இப்போ அந்த டேரக்டர் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியலை. நான் வந்து அதுக்கு என்ன பண்ணேன், எனக்கு டேட்ஸ் இல்லை. என்ன அவர் நான் எப்போ டேட்ஸ் கொடுத்தாலும் பண்ணுறேன்னு இப்போ என்ன பண்ணுறது, கரெக்டாக நான் இங்கே சென்னைக்கு வந்து அப்போ ஃபுல்லாக தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்தோம் டக்குன்னு ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு அப்போ போய் நடிக்கிறது. வேறு வழி இல்லை. ஒரு 5 years நடித்தேன் அந்த படத்தை. 5 years ஒரே படமா? ஒரே படம். அதாவது அப்பப்போ எடுத்துகிட்டு இருப்பான். ஓ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அது சீரியலே தோற்று போடும் போலியே இல்லை. 5 years அந்த படம் வந்து ஆக்சுவலி அப்போ நான் சொல்லிக்க மாட்டேன். இப்போ பாவம் வந்தாலும் இறந்துட்டார் அந்த டேரக்டர், இப்போ கேள்விப்பட்டேன். பட் அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு பொய்யும் சொல்ல வராதுல்ல, கஷ்டம். ஆமாம், அதுதான். நீங்கள் மட்டும் இதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போ அந்த கேள்வி கேட்டிருப்பேன். பட் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இல்லைன்னா சொல்லிக்க மாட்டேன், பாவை கழிச்சு குடிச்சிருப்பேன். இது வேற உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அவர் இல்லைன்னபடியா பிரச்சனை இல்லை. பட் அது கூட என்னென்னா மெயினாக அந்த அவருக்கு டேலண்ட் இல்லைன்னு இல்லை, அவருக்கு வந்து ப்ரொடியூசர் சரியாக இல்லாத பாவம் வந்து சில பேர் ஒரு படம் எடுக்கின்ற வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேரக்டருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும். ஸோ அவங்க ஐடியா வந்து பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் டேரக்டருக்கு. ஸோ அதனால தான் அந்த டேரக்டர் வந்து பாவம் அப்படி பண்ண வேண்டியாயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த படம் அது எனக்கு பேடாக இருந்துச்சு. நான் தமிழில் பண்ண படம் எல்லாமே பெரிய படங்கள் எல்லாமே. அந்த படம் மட்டும் எனக்கு பேடாக இருந்துச்சு. அது மட்டும் ஸ்கிப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆமாம். அடுத்ததாக இன்னும் வந்து 3 ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து தேர்டாக இப்போ எந்த ஃப்ளேவர் நம்ம சூஸ் பண்ணலாம்? அது புதுசாக மசாலா டீ. இப்போ வந்து நீங்கள் சினிமா லைஃப்பில் 10 years முன்னாடி போயிட்டு ஏதாச்சும் வந்து மாற்றணும் அப்படின்னா என்ன மாற்றுவீங்க? ஒரு மூவி ஆக்சுவலாக ஆமாம், ஒரு மூவி வந்து நான் மிஸ் பண்ணேன். அப்போ என்னால் வந்து டேட்ஸ், அது தெலுங்கு படங்கள் இது பிஸியால் வந்து தமிழில் வந்து என்னால் டேட்ஸ் கொடுக்க முடியலை. ஆனால் நல்ல ஒரு படம் அந்த படம். அது அப்புறம் பெரிய சக்ஸஸ் கூட ஆச்சுது. ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்சிருந்தா அந்த படமே எனக்கு பெரிய பிரேக் கொடுத்துருக்கும். 10 years பேக்கே நான் வந்திருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் அப்போ தெலுங்குல இந்த கமிட்மெண்ட்னால என்னால் டேட் கொடுக்க முடியலை. ஸோ அது வந்து மிஸ் ஆச்சு. 10 years பேக்கே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஆக வேண்டிய படம் வந்து மிஸ் ஆச்சு எனக்கு. அதை வந்து நான் இது பண்ணிப்பேன், எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி தெலுங்கை வந்து விட்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்சுவலி நான் ஒரு பீரியட் தெலுங்கை விட்டுட்டு தான் இங்கே இருந்தேன் ஃபுல்லாக. 2005 அந்த டைமில் ஃபுல் தமிழ் பிஸியாக இருந்தேன், ராமகிருஷ்ணா படத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ வந்து தெலுங்கில் வந்து நிறைய படம், ஒரு 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டேன். அந்த ஆனந்தம் என்ற படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க.
இனிது இனிது காதல் இனிது சொல்லி சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணாரு, தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக், ஆமா 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 வடிவேலு சார் த்ரூஅவுட் காலேஜ் கான்செப்ட். அப்புறம் சிம்ரன் வந்து டான்ஸ் பண்ணிப்பாங்க. ஆமா அந்த படம் பண்ணணும், ஏன்னா அது தெலுங்குல வந்து சூப்பர் ஹிட் எனக்கு. ஆமா ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய மெயின் கோலே நான் தமிழில் வந்து நல்ல பேர் வாங்கணும். ஸோ தெலுங்கு நான் அவ்வளோ நடித்தோம், தெலுங்கு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, இங்கே யாருக்கும் தெரியல, என் ஃபேமிலிஸுக்கே தெரியல, ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஆமா இங்க தமிழ்னா தான் அந்த இது பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதனாலே சரி ஓகே, அப்போ தெலுங்கு பீக்கில் இருக்கேன். அப்படி இருந்து இது தமிழில் பண்ணுறாங்கன்னா ஓகே நான் அதை பண்ணி ஆகணும்ன்றதுக்காக மறுபடியும் தெலுங்குல வந்து 30 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நான் வந்து மறுபடியும் 1.5 lakhs அவங்க அதே சம்பளம் தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது தமிழில் வந்து புது ஹீரோ பண்ணாலே போதும் அவங்களுக்கு, அது நான் பண்ணணுன்றதுக்காக ஒரு 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து பண்ணேன். இனிது இனிது காதல் இனிது அது கூட சொல்லலாம் தான். அது கூட ஆக்சுவலி முடிஞ்சிருந்த அந்த டைமில் வந்து அந்த படம் நான் தமிழில் நான் தான் பண்ணேன், பெரிய படம். அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேர் தெரியாது. ஏன்னா இங்கே ரிலீஸ் ஆகிற டைம் அவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். காலேஜ் கான்செப்ட் தானே? ஆமாம் காலேஜ் கான்செப்ட். அதான் அது பிக் ஃபிலிம். அப்போ வடிவேலு சார்லாம் பெரிய பீக்கில் இருக்க காமெடியன் அவர். அவர் வந்து த்ரூ அவுட் பண்ணியிருப்பார். சிம்ரன் வந்து ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க அதில் கூட. தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் தமிழில். அதுக்கப்புறம் தான் தேவிஸ்ரீ பிரசாத் சச்சின் பண்ணார். ஸோ அந்த படம்லாம் இப்போ நிறைய பேர் சொன்னாலும் தெரியாது. அந்த படத்துக்காக தான் நான் வந்து என் தெலுங்கு கரியர் விட்டு வந்தேன். புரியுது. நான் பீக்கில் இருக்கும்போது ஒரு 4 படத்தோட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு தமிழில் வந்து அந்த படத்தை பண்ணேன். அந்த படம் வந்து படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 months ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில். ஸோ இங்கே யாருமே இல்லை கேட்டால். ஸோ கேட்டால் ரிலீஸ் ஆகலை படம். அப்படி ஒரு படம் வந்தே தெரியல பாருங்க. கரெக்ட். அதில் சிம்ரன் வந்து இருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸு, வடிவேலு சார் பீக்கு. அப்புறம் தெலுங்குல சூப்பர் ஹிட்டான படம், நான் ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட்டான ஆனந்தம் படத்தோட ரீமேக். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அது டப்பிங்லேயே பண்ணியிருந்தாலே ஹிட் ஆகிருக்கும் போல. சீரியஸ்லி அதை நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், டப்பிங் பண்ண இங்கே இது பண்ணலான்னு மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் டைம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இன்னும் 2 ஃப்ளேவர்ஸ் தான் இருக்குது. இல்லை செகண்டாக எந்த ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணலாம்? அது பேர் எனக்கு தெரியுது இல்லை. மாச்சான்ற டிஃபரெண்ட் தான் இருக்கு. ஓகே, மாச்சா டீ. உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? ஃபர்ஸ்ட் லவ்வா? பேர் சொல்ல முடியாது. பேர் சொல்லணும், அதுதான் இது டாஸ்க். சரி பேர் சொல்லினாலும் பரவாயில்ல. ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. ஸ்டோரியை நான் வந்து ஆக்சுவலி நான் லண்டனில் தமிழ் ஸ்கூல். நான் லண்டன் போனா? ஆமாம். ஆஹா. லண்டனில் இல்லை, தமிழ் பொண்ணு தான், பட் லண்டனில். ஸோ லண்டனில் வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து படிக்கும்போது அங்கே வந்த பொண்ணு. ஆக்சுவலி அது என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை லவ் பண்ணான். ஸோ அவன் அந்த பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக இந்த பொண்ணு, நான் லவ் பண்ண பொண்ணு இருக்குல்ல, நான் லவ் பண்ண எக்ஸ், அந்த எக்ஸுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த எக்ஸுக்கு வந்து பர்த்டே அனுப்ப இவன் என்னோட பேரை வந்து நான் அந்த பொண்ணுக்கு கார்டு கொடுத்த மாதிரி இந்த எக்ஸும் இதுவும் மேட்ச் மேரி இன் ஹெவன் எழுதி ஒரு கார்டில் போட்டு கொடுத்துட்டான். அதனால அவருக்கு என்ன யூஸ்? அப்போ அவன் அந்த பொண்ணோட க்ளோஸ் ஆகல. நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணேன், நானும் அந்த எக்ஸும் லவ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து அந்த எக்ஸோட ஃப்ரெண்டை வந்து க்ளோஸ் ஆகலாம்ன்றதுக்கு அப்பயே வந்து பிளான் போட்டு அவன் பண்ணிட்டான். அப்படி கட் பண்ணா இந்த பொண்ணு வந்து நான் போகிறல வந்து நிற்கும், இது சிரிச்சுட்டே இருக்கு, எனக்கு புரியவே இல்லை, பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் என்னென்னு கேட்டேன், இல்லை நீங்கள் தானே அந்த கார்டு கொடுத்தீங்க எனக்கு எல்லாம் சொல்லிச்சு. சொன்னோடனே நான் இதில் நான் இப்போ காட்டுச்சு பார்த்தா, அப்புறம் இவன் என் ஃப்ரெண்டு தான் பண்ணிக்க தெரிஞ்சிச்சு. ஸோ நான் சொல்லிட்டேன், ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி அபிப்பிராயமே இல்லை எனக்கு. ஸோ நான் வந்து இல்லை நான் கொடுக்கல, அவன் பண்ணிக்க சொன்னோன்னே அந்த பொண்ணு அழுதுச்சு என் முன்னாடியே. அந்த பொண்ணு வந்து அப்படியே கண் கலங்கி அழுதுச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு அப்புறம் சிம்பத்தில் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே டூவல் லவ் ஸ்டோரியாக மாறிச்சு. ஆயிடுச்சு. ஒரு கொஞ்ச நாள் போயிடுச்சு, அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க. அது நான் அங்கே இருக்கும்போது பிரேக்கப் ஆயிடுச்சு. அங்கேயும் முடிஞ்சிடுச்சு கதை. அங்கே இருக்கும்போது பிரேக்கப். இப்போ ஏதாவது அவங்கள ஸ்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏதாச்சும்? நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னா நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஓகே. பெண்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் நல்லா வாழணும், அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் தான் பண்ணுவேன். நான் நீங்கள் சொல்கிறேன்னா நான் இப்போ எங்களோட பழைய பெண்களை பேர் கேட்ட தெரியும். என்னால் வந்து முடிஞ்ச பெண்கள்னு இல்லை, எல்லாருக்குமே உதவி தான் பண்ணுவேன், உபத்திரம் பண்ண மாட்டேன். உபத்திரமா இருக்கக்கூடாது. என்ன அவங்க நான் தான் சொல்லுவேன், பொதுவாக பழமு தான் சொல்லுவேன்,
உங்களுக்கு நான் தேவையான வரைக்கும் எங்களை பழகுங்க, நீங்கள் என்ன விட்டு போனால் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன் யாரையும். அந்த மாதிரி செஞ்சா டீ மட்டும் கடைசியாக இருக்குது, அதில் என்னத்துக்கு செய்கிறதுக்கு இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? என்னன்னா இப்போ வந்து ஒரு டூவெல் மூவி வந்து நீங்கள் நடிக்கணும், ஒரு ஆக்டரோட நீங்கள் நடிக்கணும்னா எந்த ஆக்டர் வந்து சூஸ் பண்ணுவீங்க? அஜித் சார். அஜித் சாரா? ஓ நைஸ். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தா. அவங்களா சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ சின்னத்திர தலைவன்னுவாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நைஸ் நைஸ். அதான் உங்களுக்கு பட்ட பேரோ? ஆமாம், அப்படி தான் எல்லாம் போடுவாங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுமே. ஸோ எனக்கும் அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சூப்பர். தலை சாரை பிடிக்கும் என்னுடைய. ஸோ அவரும் நடித்தா எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. நைஸ். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒன்று எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இந்த ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு, ரொம்ப நல்லா போச்சு. அடுத்த ரவுண்டுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ இந்த ரவுண்ட் பேர் வந்து எஸ்ப்ரெஸோ. ரேபிட் ஃபயர். சரி. ஜெயஆகாஷ் சார் வந்து அடிக்கடி ஒரு இடத்துல பார்க்கலாம்னா அது என்ன இடம்? சினிமா தியேட்டர். ரொம்ப பிடிச்ச டேரக்டர், இவரோட ஒர்க் பண்ணியே ஆகணும், சீக்கிரமா ஒர்க் பண்ணணும்னா எந்த டேரக்டர்? வெற்றிமாறன். இந்த டேரக்டரோட ஒர்க்கே பண்ண வேணாம்னா எந்த டேரக்டர்? அப்படி யாருமே இல்லை. இந்த ஹீரோயின் சூப்பரா இருக்காங்கப்பா, இந்த ஹீரோனோட நான் பேரா நடிச்சேன்னா வேற லெவல் ஆயிடும் அப்படின்னா எந்த ஹீரோயின்? கீர்த்தி சுரேஷ். உங்க லைஃப் ஸ்டோரியே வந்து ஒரு மூவியா எடுத்தீங்கன்னா அதுல வந்து யாரை ஹீரோவா போடுவீங்க? அஜித் சார். ஜெயஆகாஷோட வழி. லவ் எவர் ஹர்ட் நெவர். அதாவது நீங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதாவது எல்லாரையுமே வந்து நேசிக்கணும், யாரையுமே வந்து நம்ம பயிற்சக்கூடாது, வெறுக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நேசிக்கணும். இது வரைக்கும் டான்ஸ் ஆடுறதுலேயே ஒரு கஷ்டமான ஜானர் டான்ஸ்னா என்ன டான்ஸ்? சல்சா. லாஸ்டா யார் கூட செல்ஃபி எடுத்தீங்க? விஜய் சேதுபதி கூட. உங்க போன்ல எமர்ஜென்சி கான்டாக்ட்ல யார் பேர் இருக்கு? அப்பா. லண்டன் லைஃப் பிடிக்குமா இல்ல சென்னை லைஃப் பிடிக்குமா? சென்னை லைஃப். சூப்பர். நிஜமாலே ராப்பிடா டக்கு 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 நானும் உங்களை வந்து இந்த எல்லா பாவக்கட்டியும் வந்து குடிக்க வச்சிடலாம் ஒரே ரவுண்ட்ல அப்படின்னு பார்த்தேன். முடியலையே. டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பீங்களோ நீங்க ஆன்சர்ஸோட? இல்ல, நான் உண்மையை தான் பேசுவேன். நைஸ் நைஸ். திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஷோட எண்டிங் வந்தாச்சு. நம்மளோட ஷோட சிக்னேச்சர் ஃபேக்டர் என்னன்னா, ஒரு கப்பு கொடுப்போம், அதில் வந்து உங்கள் சைன் ஏதாச்சும் ஒரு தாட்டோட ஒரு சைன் போட்டிங்கன்னா நாங்கள் ஞாபகார்த்தமாக அது வந்து எங்களோட சாய் வித் செலிபிரிட்டியில் வச்சுப்போம். டன்டடா, கப் இஸ் ரெடி. உங்களோட ஃபோட்டோ சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே இந்த ஃபோட்டோவில். எப்போ எடுத்தது இது? 2 years back. 1 year back. வாவ் சூப்பர். நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக்ல இன்னும் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. நல்லா இருக்கே. சரி, உங்கள் சைன் வந்து போட்டுடுங்க. என்றும் அன்புடன் ஜெயஆகாஷ். சோ ஸ்வீட். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த அன்பால தான் நீங்க இன்னும் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கீங்க. இன்னும் சூப்பரான கெட்டப்ல சூப்பரான கேரக்டர் ரோல்ஸ்ல எல்லாம் உங்களை பார்க்கணும். நாங்கள் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை திருப்பி அந்த பிக் ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கறதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல். அண்ட் நம்மளோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கலகலப்பா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் மை ப்ளஷர். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சாய் வித் செலிபிரிட்டி ஷோ வந்து இன்னைக்கு சூப்பர் ஜாலியாக அப்படியே அமேசிங்காக போச்சு. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரியே அடுத்த வாரமும் ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Pavitra.